அதாவது மூலம் மலச்சிக்கல் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். மலச்சிக்கல், நாள்பட்ட மலச்சிக்கல், அதுதான் மூலம். மூலம்ங்கிறது பெரிய வியாதி, மலச்சிக்கல்ங்கிறது சின்ன வியாதி. இந்த மலச்சிக்கல் நாள்பட்டா மூலம், அதுக்கு இரத்த மூலம், கொடி மூலம், கட்டி மூலம், நிறையா பேர் இருக்குது. கொடி மூலம், இது மாதிரி நிறையா பேர் இருக்கு. அப்போ இந்த மூலத்துக்கு காரணம் மலச்சிக்கல். மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு மூலம் வராது. ஏதோ ஒரு காரணத்தினால மலச்சிக்கல் வரும்போது நாள்பட்ட மலச்சிக்கல், அதாவது ஒரு நாள் 2 நாள் இருந்தால் ஒன்றும் மூலமாகாது. நாள்பட்ட மலச்சிக்கலாக இருந்தால் அது மூலமாக மாறும். இந்த மூலம் வந்துட்டு அப்படின்னா நம்ம கடைபிடிக்க வேண்டிய முறைகள், அதுக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா நல்லா வெந்நி தண்ணி குடிக்கணும். ஒரு கிளாஸ் முதல் 4 கிளாஸ் 5 கிளாஸ் உங்களுடைய உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி காலையில் வெதுன்னு வெந்நி தண்ணி குடிக்கணும். மலத்தை எப்படியாவது வெளியே பற்றணும். அதுக்கு ஒரு சில புள்ளிகள் இருக்குது, அதை நான் திரையில் உங்களுக்கு போட்டு காமிக்கேன். அந்த புள்ளிகளை அழுத்தினீங்கனாலும் மலம் வெளியே வரும். பிறகு இரவு நேரம் வெறும் சாதம் மட்டும்தான் சாப்பிடணும். இந்த மலச்சிக்கல் மூலம் உள்ளவங்க வெறும் சாதம், சோறு மட்டும்தான் சாப்பிடணும். வேற எதையும் நினச்சி பார்க்கக்கூடாது. தோசை கூட நினச்சி பார்க்கக்கூடாது. இட்லியாக இருந்தால் அன்னைக்கு அரைச்ச மாவாக இருந்தால் இட்லி சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்ச மாவை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. கோதுமை மாவில் செஞ்ச எந்த ஐட்டம், கோதுமை, மைதா, இதில் செஞ்ச எந்த உணவுகளும் அவங்களுக்கு ஆகாது. அதை விருப்பப்பட்டால் பகலில் சாப்பிட்டுக்கலாம், காலையில் உணவாக சாப்பிட்டுக்கலாம். இரவு உணவை அவங்களுக்கு சாதம் மட்டும்தான் சாப்பிடணும். மதிய உணவுல நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும். சம அளவு, பாதிக்கு பாதி சாதம் சாப்பிட்டாங்கன்னா பாதி நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா அது கூட நம்ம திரிபலாசூரணம், கடுக்காசூரணம் இதை வாங்கி நீங்கள் கடையில் நைட்டு சாப்பிட்லாம். காலையில் ஒரு நேரம் சாப்பிட்லாம். நைட்டும் காலையிலையும், காலையில் எழுந்திரிச்சோன்னா சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணும். இதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சோத்துக்கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா, சோத்துக்கத்தாழை அதில் செஞ்ச சாறு இருக்குது நம்மக்கிட்ட. அதை வாங்கி கொரியர் மூலமாக வாங்கியும் நீங்கள் ஹோமியோபதி முறையில் வீரியப்படுத்தியிருக்கோம், அதை வாங்கியும் சாப்பிடலாம். முதல்ல மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும்.